அமைதியான கிராமத்தின் விடியல் நேரம். பொன்னிறமான காலை சூரியன் ஒளியால் மின்னுகிறது. பறவைகள் இனிமையாக கீச்சிட, காற்று மெதுவாக மரங்களை ஆட்டுகிறது. அந்தச் சூழலில் ஒரு சிறிய பசுவடத்தில் கவி என்ற பழுப்பு நிற பசு சோம்பலாக நீட்டம் செய்கிறாள். அவளின் நண்பன் ராஜு என்ற சுறுசுறுப்பான நாய் துள்ளி குதித்து குறைக்கிறான். வா கவி, இன்று காலை உடற்பயிற்சி பண்ணலாம் என்று ராஜு மகிழ்ச்சியாக சொல்கிறான். கவி சிரித்து தலை ஆட்டுகிறாள். இருவரும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்க உடற்பயிற்சி செய்ய முடிவு செய்கிறார்கள். பின்னணி இசை உற்சாகமாக ஒலிக்க ராஜு தன் வாலை ஆட்டிக்கொண்டு குதிக்கிறான். கவி மெதுவாக ஒரு காலை கொண்டு நீட்டுகிறாள், பிறகு மற்ற காலையும். ராஜு சிறிய புஷப் முயற்சி செய்கிறான். அதை பார்த்து கவி சிரிக்கிறாள். ராஜு அவளுக்கு ஓட கற்றுக் கொடுக்க முயல, கவியின் பெரிய கால் தரையை குலுக்க அருகில் இருந்த கோழிகள் பறந்து ஓடுகின்றன. இருவரும் சிரித்துக் கொள்கிறார்கள். பின்னர் அவர்கள் அமைதியான நதிக்கரைக்கு செல்கிறார்கள். கவி பெருமையாக கோபாசனாவில் நிற்கிறாள். ராஜு டவுன்வார்டு டாக் யோகா போஸில் சமநிலை காண முயல்கிறான். சுற்றிலும் பட்டாம்பூச்சிகள் பறக்கின்றன. புல்லாங்குழல் இசை ஒலிக்கிறது. உடற்பயிற்சிக்கு பிறகு ராஜு ஒரு தண்ணீர் வாளை கொண்டு வந்து கவிக்கு கொடுக்கிறான். இருவரும் தண்ணீர் குடித்து சூரியனின் ஒளியை ரசிக்கிறார்கள். குரல் வழி சொல்கிறது, உடலும் மனமும் வலிமையாக வளர உண்மையான நண்பனை போதும். இறுதியில் இருவரும் பசுவளத்துக்கு திரும்பி நடக்கிறார்கள். முகத்தில் புன்னகை மலர்கிறது. பின்னணியில் எழுத்து தோன்றுகிறது. நண்பனுடன் தொடங்கும் காலை எப்போதும் பிரகாசமானது.